நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, மூவர் தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிற்பது நிறமுள்ளமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை நாளை முடிசுற்றி நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லாம் துதிக மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அனைவருக்கும் ஷாலோம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் இந்த மாதத்துல சந்தோஷமாக இருக்கிறீங்க? 6 மாதம் கடந்த 7வது மாதத்துக்குள்ளாக நம்ம போந்திருக்கிறோம். ஆமென். தேவனோட கிருபையினாலே, தேவனோட தயவினாலே நம்ம மீண்டுமாக ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக போந்திருக்கோம். ஆமென். தேவனுக்கு ஒரு கரங்களை கொடுப்போமாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் தேவன் நல்லவர், அவர் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். தாவீது வசனத்துல சொல்லுகிறார், சங்கீதம் 139:14, நான் பெருமைக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினபடினால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஆமென். பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் பிரமிக்கத்தக்க ஆண்டவர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை கொடுத்து சொல்லுங்க, நீங்க பிரமிக்கத்தக்க ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். இந்த நம்மளுடைய சபையின் கருப்பொருள் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டுகெதர். ஆண்டவரை பிரமிக்கத்தக்கதாக நம்மள ஒவ்வொருவரையும் உண்டாக்கி இருக்கிறார். தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதிப்போம், சந்தோஷமாக ஆராதிப்போம். தேவன் நம்ம மத்தியில பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். ஸோ உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணுமென்றால் நம்ம ஆஷஸ் பின்னால் இருக்காங்க. ஸோ நீங்கள் நாடலாம். மேலே மாதர்ஸ் ரூம் இருக்கு. ஸோ மாதர்ஸ் நீங்கள் பிள்ளைங்களை பார்த்துங்கன்னா மேலே போகலாம். முடிஞ்ச அளவு அந்த NX பக்கத்தில் உட்காராதீங்க, எல்லாம் இந்த இடத்துல நிரப்பிடுங்க. நம்மளுக்கு ஹோலி கம்யூனியன் இருக்கு. ஸோ 2 hours நம்ம ஃபோக்கஸாக தேவனை ஆராதிக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். கரங்களை தட்டி வினித்ராவை முன்பாக அழைப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாங்க, இருக்கிற இடத்துல அப்படியே எந்திரிச்சு நிப்போமா. நம் சர்வ வல்ல தேவனை நம்ம துதித்து ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் நம்மளுக்கு இங்க உலகத்துல கொடுத்து நம்ம பாவத்தை மன்னித்து நம்மளுக்கு பாடுபட்டு நம்ம சிலுவையில் அறைப்பட்டு சாத்தானை மேற்கொண்டு நம்ம மத்தியில இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்ம உயர்த்தி பாட போகிறோம். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கூட யாருமே வரமாட்டாங்க கடைசி வரைக்கும். ஆனா நீங்க திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு எடப்படாத ஒரு நல்ல பங்கு உங்களோட இருப்பார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம மத்தியில ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. சத்தியத்தின் தேவனாய் இருப்பவரே, சகல
எந்த சாத்தானும் நம்மளை நேரிட முடியாது. ஹalleluya. அவருடைய ரத்தம் நம்மளுக்கு ஜெயம். ஆமென். Amen. Amen.
சுமந்து கொண்டாரு நான் சுமக்க தேவையில்லை இயேசு சுமந்து கொண்டாரு நான் சுமக்க தேவையில்லை இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே பலவீனம் சுமந்து கொண்டார் பலவான மாற்றிவிட்டார் பலவீனம் சுமந்து கொண்டார் பலவான மாற்றிவிட்டார் இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவை என் நோய்கள் சுமந்து கொண்டார் என் துக்கம் ஏற்றுக்கொண்டார் என் நோய்கள் சுமந்து கொண்டார் என் துக்கம் ஏற்றுக்கொண்டார் இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை பலவீனம் சுமந்து கொண்டார் பலவானை மாற்றிவிட்டார் பலவீனம் சுமந்து கொண்டார் பலவானை என் நோய்கள் சுமந்து கொண்டார் என் நோய்கள் சுமந்து கொண்டார் என் துக்கம் ஏற்றுக்கொண்டார் என் நோய்கள் சுமந்து கொண்டார் என் துக்கம் ஏற்றுக்கொண்டார் இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவை இயேசு சுமந்து கொண்டார் இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை நான் சுமக்க தேவையில்லை நான் சுமக்க தேவையில்லை நான் சுமக்க தேவையில்லை ஹalleluya ஓ இயேசு கிறிஸ்துவே ஒருவரே தேவன் அவர் உயிருள்ள தேவன் ஹalleluya நம்ம தனிமையில இருக்கும்போது நம்மளை தள்ளாட விடாத கர்த்தர் நம் இயேசு கிறிஸ்து தனிமையில இருந்தபோது நம்மளோட தேற்றவாளராக இருக்கிற தேவன் அவர் நம்ம எங்கோ இருந்து எங்கோ வாழ்ந்து இருக்கும்போது கைகளை கொடுத்து கண்மலை மேல் உயரத்துல வச்சிருக்கிற தேவன் நம் இயேசு ஹalleluya உயர்த்துகிறோம் ஆண்டவரே
ரத்தம் கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே உமக்கே நன்றி ஆண்டவரே
இன்றைக்கு என்னுடைய பிரசங்க தலைப்பானது பிளட்ஜிங் டு ப்ரே, ஜெபத்தின் ஒப்பந்தம். பிளட்ஜிங் டு ப்ரே, ஜெபத்தின் ஒப்பந்தம். பலவிதமான ஒப்பந்தம், பலவிதமான உடன்படிக்கை, பலவிதமான வாக்குறுதியை நம்ம வாழ்க்கையில் செய்கிறோம். பலவிதமான வாக்குறுதிகள், பலவிதமான உறுதியான வார்த்தைகள், ஒரு அசைக்கப்படாத ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். அதான் இன்றைக்கி பிளாட்ச்னு சொல்லும்போது நான் என்னமோ பிளாட்ச் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன பிளாட்ச்னா ஜப பிளாட்ச். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என்னது? பிளாட்சிங் டு ப்ரே, ஜபத்தின் ஒப்பந்தம். அல்லேலூயா. அநேக வேளையில் பிரியமானவர்களே, அதிகமாக தவறான ஒப்பந்தம், தவறான உறுதிமொழிலாம் இன்றைக்கி நிறைய பேர் எடுக்கிறாங்க. எங்கேயோ போயிடுச்சு. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு உறுதிமொழி எடுப்பாங்க. என்ன உறுதிமொழி? கட்டுனா உன்னை தான் கட்டுவேன், இல்லாவிட்டா செத்துருவேன். அப்படி இருக்காங்களா? அப்படி இருக்காங்களா இல்லையா? கட்டுனா உன்னை தாண்டி கட்டுவேன், கட்டா விட்டா செத்துருவேன். நீ என்னை விட்டுட்டு போனா நானும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், ஆனால் செத்துருவேன். செத்தாலும் உன் வீட்டுக்கு காலை இதான் செத்துருவியா? அதுக்கு மேலே என்னத்தை காலை வைக்கிறது? நான் பழிக்கு பழி வாங்காமல் விட மாட்டேன், எத்தனை ஆண்டுகள் சென்றாலும். உறுதிமொழி. எவ்வளவு தவறான உறுதிமொழிகள் இருக்கிறது, வாழ்க்கையை கெடுக்கின்றது. எவ்வளவு தவறான உறுதிமொழியில் எடுத்து வாழ்க்கையை சிக்கிக் கொள்கிறது. ரூத் ஒரு உறுதிமொழி எடுத்தா மாமியார்கிட்ட, நீ எங்க போகிறையோ அங்கே நான் போவேன். வாவ். உன் குடும்பம் என் குடும்பம், உன் தேவன் என் தேவனாய் இருக்க போகிறார் என்று உறுதிமொழி எடுத்து பின்பற்றினான். வாழ்க்கையில் சில பிளட்ஜ், உறுதிமொழி, சத்தியம் என்று சொல்லலாம். சில பேர் சத்தியம் போடுவாங்களே, அந்த மாதிரி நான் இப்படி தான் இருப்பேன். யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று குடும்பத்தில் உறுதிமொழி. மற்றவர்கள் நீங்களா என்ன தீர்மானம் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் அவர் சொல்கிறார், ஆனால் நானும் என் வீட்டாரும் என்றால் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கோம், ஒரு பிளாட்ச் எடுத்திருக்கிறோம், ஒரு தீர்மானம் எடுத்திருக்கோம். நானும் என் மனைவி பிள்ளைகளை யாவரும் கர்த்தரையே சேவிப்போம். அன்னாள் உறுதிமொழி எடுத்தாள், ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை நீ கொடுத்தால் அந்த குழந்தையை நான் உனக்கே கொடுப்பேன் என்று உறுதிமொழி எடுத்து தன் குழந்தை பாலை மறக்கிற வரைக்கும் அவள் வளர்த்து பின்பு ஆலயத்தில் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஒப்பந்தம். There's a people are serious. உடன்படிக்கை செய்வதில், ஒப்பந்தம் செய்வதில் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. திருமணத்தில் ஒப்பந்தம் செய்கிறாங்க, உடன்படிக்கை செய்கிறாங்க, தாறுமாறா உடையுது. அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? ஏன்னா இன்றைக்கி திருமணம் செய்கிறவங்க விளங்க மாட்டுது. தேவன் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒன்றாக படைக்கலைன்னு அவங்களுக்கு தெரியல. பெண்ணுடைய படைப்பும் செய்களும் அவருடைய விருப்பங்களும் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் வேற, ஆணுடைய படைப்பும் உணர்வும் சிந்தையும் நோக்கமும் வேற. இது ரெண்டும் சேருது, அண்டர்ஸ்டாண்டிங் வரமாட்டுது. ஏன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, ஆண் வேற பெண்ணு வேறண்டு. ஆனால் தான் கிளர்ச்சி வருகிறது. பல விதத்தில் நாம் ஒப்பந்தங்கள் எடுக்கின்றோம். சில ஒப்பந்தம் எடுப்பார்கள். நல்ல வேலை செய்து என் குடும்பத்தை நான் காப்பாற்ற போகிறேன், நல்ல வேலை செய்ய போகிறேன், பணம் சம்பாதிக்க போகிறேன், சேர்த்து வைக்க போகிறேன், குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன் என்று ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தம் எடுப்பாங்க. அதே போல் சில நிறைவேற்றுவாங்க. இன்னும் சில பேர் நான் நல்லா படிப்பேன், அவன் கோயிங் டு ஸ்டடி ஹார்ட், நான் நன்றாக இன்றிலிருந்து என் படிப்பு மேலே என் கவனத்தை செலுத்த போகிறேன்,
பாடத்து மேலே கவனத்தை செலுத்த போகிறேன், நான் இப்படிப்பட்ட ரிசல்ட் எடுக்க போகிறேன் என்று ராத்திரி பகலும் அதே நோக்கமாக அதே நேரத்தை கொடுத்து படித்து மற்ற காரியத்தை எல்லாம் தியாகம் பண்ணி பிளட்ஜ் நோக்கம் நோக்கம் நோக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு மாற்றம், வாழ்க்கையில் ஒரு வெற்றி வர வேண்டும் என்றால் நீங்கள் நம்ம வாழ வேண்டிய விதத்தில் சிலர் நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். நான் இப்படி தான் இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. இன்று முதல் நான் ஜெபிக்க முதல் பிளட்ஜ் பண்ண போனேன். எது? ஐயோ, இதை தானே காசு ஈஸியாக கொடுத்துடலாம். காசு எங்கே மிஷனுக்கு போக சொல்லுங்கள், சில பேர் போயிடுவாங்க. ஆனால் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்லுங்கள், அந்த பிளட்ஜ் தான் பிரேக் டவுன் ஆயிரும். ஊழியம் செய்வார்கள், பல வேலைகளை செய்வார்கள், ஆனால் ஜெபம் என்ற ஒரு காரியத்தில் அங்கே தான் பெரிய ஒரு காரியம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பேன் என்று இன்றைக்கு நாம் உறுதிமொழி எடுக்க போகிறோம். நாங்கள் சீரியஸாக வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம் ஜெபத்தில் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற பிளட்ஜை பண்ண போகிறோம். எத்தனை பேர் அடுத்த வருஷம் வரைக்கும் நீங்கள் முக்கியமான பிளட்ஜ் என்ன தெரியுமா? ப்ரே ஃபார் த சோல். எல்லா பணம் போய் வேலை செய்ய வேண்டும் என்றால், ஒர்க்கர்ஸ் போய் அவர்கள் வல்லமையாக கிரியை செய்ய வேண்டும் என்றால், ஊழியம் சிறப்பாக நடக்க வேண்டும், முதப்படி ப்ரேயர் தான். இது ப்ரே பண்ணாமல் நம்ம கொடுத்தா வேலை செய்யாது, ப்ரே பண்ணாமல் ஆளை அனுப்பினார வேலை செய்யாது. அப்போ ப்ரேயர், ஜெபம் முக்கியம், அவசியம் என்று இந்த மாதத்தில் பிளட்ஜ் மாதம் என்று, மிஷன் மாதம் என்று சொல்கிற இந்த நாளிலே நம் அனைவரும் ஜெபத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை செலுத்த உங்களை அன்போடு ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்போடு ஆண்டவர் அழைக்கிறார். அன்பானவர்களே, லூக்கா 23:34 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஒரு முன்மாதிரியாக, உதாரணமாக நமக்கு இருந்திருக்கிறார். பிரேயரில் அவர் ஆத்துமாக்களுக்காக, மக்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறார். 34 அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இங்கே ஆண்டவர் சிலுவையில் இருக்க ஒரு வேளையில கூட ஜெபம் பண்ணுகிறார். கெத்செமனி தோட்டத்தில் ஜெபம் பண்ணுகிறார். யோவான் 17 7 அதிகாரத்தில் கூட அங்கேயும் ஜெபம் பண்ணுகிறார். எதற்காக என்றால் உலக மீட்புக்காக. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஆத்துமாக்களுக்காக, உலக ரட்சிப்புக்காக அவரே நமக்கு ஒரு முன்மாதிரியாக ஜெபித்திருக்கிறார் என்று அதில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது ஆவியானவர் கிரியை செய்வார். நாம் ஜெபிக்கும் போது ஆவியானவர் மக்களுடைய இருதயத்தை அசைப்பார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டத்தில் இணைகிறோம். நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய சித்தத்தோடு இணைகிறோம். அவரோடு உடன் ஊழியராக மாறுகிறோம். எப்போ என்றால் அவருடைய இதயத்தை துடித்து இதய துடிப்பை அறிந்து நாம் ஜெபிக்கும் போது நாம் அவரோடு கை கொடுக்கிறோம். தேவனது உலகத்தில் புதிய ரட்சிப்பின் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் சபை ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இது சாதாரணமான காரியம் இல்லை. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், டாக்டர் சொல்கிறாரு இதுதான் கடைசி நாள், இதான் கடைசி நாள், இந்த 1 வாரம் தான் இருப்பேன் அப்படி சொன்னால் எப்படி வாழ்வோம்? ஓ, ஜபம் இருக்குத, அவங்க ஜபம் பண்ணுங்க, இவங்க ஜெபம் பண்ணுங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம், உளுந்து ஜெபம் பண்ணுவோம், உருண்டு பிறண்டு ஜெபம் பண்ணுவோம். சில பேர் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் எனக்கு 1 வாரம் தான் கொடுத்தாருன்ட்டு அப்படியே இருக்கிறாங்களே. அப்போ திஸ் இம்பார்ட்டன்ட் எர்ஜென்சி, அவசியம் என்னவென்றால் ஜெபம். அல்லேலூயா. நான் உங்களை உற்சாகப்படுது. ஒருவேளை ஜெபம் பண்ண என்ன ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் மாமிசத்தில் ஜெபம் பண்ணினா ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண முடியாது, உங்களுக்கு கடுப்பு வந்துடும். சில பேர் பாருங்கள், சில பேர் கண்ணு மூடணுன்னு கொஞ்சம் 10 நிமிஷம் தான் அவங்களால அந்த கண்ணு மூடும், அதோட திறந்த. ஏன் சார், மாமிசத்தில் இருக்கிறவங்க அவங்களால கொஞ்ச நேரம் கூட ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆனால் த ஹோலி ஸ்பிரிட் டேக் ஆஃப், நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நீங்கள் மாறுதல் என்றால் உங்கள் ஜெபம் அப்படி போய்கிட்டே இருக்கும்.
நீங்கள் நிற்பனாலும் அது ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா பிகாஸ் த ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே இருக்கும் போது அவர் இன்டர்செஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால தான் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறதுக்கு நமக்கு மிக உதவி செய்யும்படி இருக்கிறார். மாமி சித்தல் ஜெபிக்க முடியாது. ஆராதனை கூட மணிக்கணக்காக போக வேண்டுமென்றா, ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டுமென்றா, ஹோலி ஸ்பிரிட் மூவ் பண்ணல. ஆவியிலே நடங்க, ஆவியால் வழி நடத்தப்படுங்கன்னு பைபிள் சொல்லுது. ஆமென். ஸோ இன்றைக்கு வாட் கைண்ட் ஆஃப் ப்ரேயர் பிளட்ஜ் வி நீட் டு பிளட்ஜ், எப்படிப்பட்ட ஜப உறுதி அல்லது ஒப்பந்தத்தை செய்ய போகிறோம்? எப்படிப்பட்ட ஜப ஒப்பந்தத்தை செய்ய போகிறோம்? What kind of prayer pledge we need to pledge? நம்ம எல்லாரும் செயல்பட போகிறோம். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1-4 வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஜெபம், முதல் ஜெபம் என்ன என்று நம்ம பார்ப்போம். இதில் சீரியஸாக கடந்து செல்வோம். கர்த்தர் நம்ம உள்ளத்தில் ஒரு அக்கினியை போடுவாராக. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், நான் பிரதானமான புத்தி சொல்கிறது என்னவென்றில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ஓகே, அவ்வளவுதானா? முடிஞ்சா? 4வது வசனம் வரைக்கும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட பிரேயர் என்றா, நம்முடைய ஜெபம், முதல் ஜெபம் எல்லா மனுஷர்களுக்காக ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். முதல் ஜெபம், முதல் எல்லா மக்கள், எல்லா ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இது ஜெனரல் ப்ரேயர். இங்கே பவுல் அழகாக சொல்கிறார், நீங்கள் எல்லா மனுஷர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க என்ன கலராக இருக்கட்டும், என்ன இனமாக இருக்கட்டும், என்ன பாஷையாக இருக்கட்டும், என்ன மதமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்காக ஜெபிக்கிற கடமை சபைக்கு உண்டு. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியும். ஆமேன்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு செக்கு கொடுக்குறாங்களே, நீங்கள் சைன் பண்ணுறீங்க தெரியுமா? அதுதான் சைன் பண்ணுறது. ஐ அக்ரி, ஐ கன்ஃபார்ம், அதான் அர்த்தம். சைன் பண்ணுறது. சைன் பண்ணால் தான் அந்த சூரா சர்டிஃபிகேட் அதுதான் ஆமீன் அர்த்தம். இப்போ நீங்கள் சில பேர் ஆமீன் சொல்லணும்னா நீங்கள் எனக்கு எதிராக செயல்படுறீங்க. பஸ் ஆமாவா? ஆமாம், அதான் சரி, வேறு ஒன்றும் இல்லையா, வேறு இல்லை. சும்மா தான் உட்காந்துக்கிட்டு நம்ம ஏதாவது பாஸ்டர் பேசுவார், நம்ம கேட்டுக்கிட்டு போவோம். இல்லை, நீங்கள் இன்னொரு செயல்படுவதுக்கு தான் ஆமீன்ற அர்த்தம். அநேக பேர் நினைக்கிறாங்க ஆமீன்டா முடிவுன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆமே முடிஞ்சு கதை. முடிவு இல்லை, ஆரம்பம். ஆமீன்டா, ஆமீன்னா ஆரம்பம். எஸ் எஸ் பிரதர், எஸ் இது கோயிங் டு ஹேப்பன், இது நடக்க போகுது, இது ஸ்டார்ட் பண்ண போகுது. நம்ம நினைக்கிறோம் முடிஞ்சு ஆமேன் எல்லாம் சேர்த்து விட்டு கிளம்புவோம். அது முடிவு இல்லை, ஆரம்பம். அது அக்ரிமெண்ட், அது அக்ரி பண்ணுறோம், அதை நம்ம ஒத்துக்கிறோம், சைன் பண்ணுறோம், இது ஒர்க் பண்ண போகுது. ஹல்லேலூயா. அப்பயே சத்தம் ஒரு வாய் திறக்க முடியல சிலர். கர்த்தர் உங்களை வாயை திறப்பாராங்க. ஃப்ரீயாக இருங்க, ஃப்ரீயாக இருங்க, பயப்படாதீங்க, ஃப்ரீயாக இருங்க. வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருங்க. இது யாரோட வீடு? இது உங்கள் மாமனார் வீடா, இல்லை மாமியார் வீடா? அப்பா வீடு. அப்பா வீட்டில் எல்லாம் உரிமை இருக்கும், உங்களுக்கு தெரியுமா? எங்கள் அப்பா வீடு நானே சொந்தமாக ஐஸ் படி தரப்பேன். என் பையன் அப்படி தான் செய்வான். அவனுக்கு சொந்தமாக என்ன வேணாலும் செய்வான், என்ன வேணா பண்ணுவான். ஏன்னா அவன் வீடு, இது அப்பாவோட வீடு. அல்லேலூயா. குட். வீட்டில் அப்படியே உட்காந்துருப்பீங்க, மனநோய். வீட்டில் நீங்கள் அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா மனநோய். சம்திங் ராங் சம்வேர். ஃப்ரீயாக இருங்க, ஸ்பிரிட்டில் அப்படியே ஃப்ரீயாக இருங்க, எக்ஸைட்டிங்காக இருங்க, என்கரேஜ்மெண்ட்டாக இருங்க, உற்சாகமாக இருங்க. உங்களை பார்க்கும்போது பேய்கிட்டே வரக்கூடாது. அல்லேலூயா. தேவன் சோம்பேறி தேவன் அல்ல, உற்சாகமான தேவன். பல ஆயிரங்கள் வருஷங்கள் ஓடிவிட்டது, தேவன் இன்னும் ஆக்டிவாக இருக்கிறார்.
எல்லா மனுஷர் ரட்சிப்புக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இது பவுல் சபைகளுக்கு எழுதியிருக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை இங்கு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்றா, நம்முடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, நம்முடைய முக்கியத்துவம் என்னவென்றால் எல்லா ஜனங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். பொதுவாக எல்லா ஜனங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்த மிஷன் மாடல உங்களை அழைக்கிறேன். Let us come together, pray for everyone. ஹல்லேலூயா. உங்கள் உலகத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். உலகத்துக்காக நான் ஜெபிக்க முடியுமா? என் ஜெபத்தை கேட்பாரா? முதல் நீங்கள் நம்புங்க, நீங்கள் உலகத்தை கலக்கிறவர்கள். உங்கள் ஜெபம் உலகம் முழுவதையும் இருக்கிற மக்களுக்காக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். நான் மக்களுக்காக, உலக எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு வீரராக கர்த்தர் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் சாதாரணமான ஆள் இல்லை. ஆமென். அதான் சொல்லுங்க, எல்லாரும் மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அங்க என்ன சொல்கிறான்? 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக, இரட்சகராக தேவனுக்கு முன்பதாக, பிதாக்கு முன்பதாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எந்த வீட்டில், எந்த குடும்பம், எந்த கணவன் மனைவி, எந்த சபை, எந்த தனிப்பட்ட நபர், நீங்கள் இப்படிப்பட்ட எல்லா மக்களுக்காக ஜெபித்திருந்தா தேவன் உங்கள் மேலே பிரியமா இருக்கிறார். ஜெபிக்காவிட்டால் அதை சத்தமா சொல்லுங்க, பிரியமா இருக்கவே மாட்டார். ஹலோ, இந்த ஜெபத்தை செய்யாவிட்டா God not going to please you. நன்மையும் தேவனுக்கு பிரியமானது என்னவென்றா, எல்லா ஜனங்களுக்காக நீங்க தேவன் சமூகத்தில் ப்ரே பண்ணும்போது தேவன் பரலோகத்திலிருந்து காண்பார். என் மகன் ஜெபம் பண்றான், என் மகன் ஜெபம் பண்றாங்க என்று ஆண்டவருடைய காரியம் கிரியை செய்யும். தேவனுக்கு பிரியமான காரியம். எல்லா மனுஷர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. முறுமுறுக்காத, இந்த இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் இப்படியே சொல்லிக்கிறது விட்டு எல்லாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, பரிந்து பேசுங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்க? எல்லா ஜனங்களுக்காக தேவன் சமூகத்தில் போய் நில்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்ப்பாரு, உங்கள் தலையில் நட்சத்திரம் போடுவார். ஏன்னா முத்திரை போடு, பட்டணத்துக்காக தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்க தலையில் முத்திரம் போடுன்றாரு. பொட்டு இருக்குது, ஆனால் ஜெப முத்திரை இருக்குதா? முத்திரை போடு. யார் யார் ஜெபிக்கிறா என்ற நெத்தியில் முத்திரை போடு. இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக தேவன் சபையை கொண்டு போக விரும்புகிறார். அவன் எவ்ரிவன் எல்லாரும் இந்த பிளட்ஜ் பண்ணணும். இந்த நாள் முழுவதும் நான் எல்லாருக்காக ஜெபிக்க போகிறேன். இதுதான் என்னுடைய முதல் பிளட்ஜ். ஹல்லேலூயா. கிவ் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் களங்கம் இல்லாமல் அமைதி உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு யாருக்கு ஜெபம் பண்ணணும்? Wow! Che! Rajaka! Yes! You need to pray for king. Wow! என் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கிங்கை தொட போறாரு, கிங்கை ஆசீர்வதிக்க போறாரு. ஹல்லேலூயா. சாதாரண நினைக்காதீங்க, நீங்க குட்டி ஜெபம் பண்றதில்ல, கிங்காக ஜெபிக்க போகிறோம். The ruler, அதிகாரத்தில் இருக்கிறவங்க, போலீஸ்காரர்கள், கஸ்டம்ல இருக்கிறவர்கள், ஆட்சியில் இருக்கிறவர்கள், அடோனா இருக்கிறவர்கள், எல்லாருக்காக வேதம் சொல்லுது pray for them. அவங்க உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு அவங்கள தெரியும். காஜாங்கோட அடோன் யாரு? மலேசியாவோட பிரதமர் நாச்சு தெரியுமா? ஐயோ, யார் இது? ப்ரே ஃபார் த கிங் அப்படி சொல்லும் போது கொஞ்சம் உணருங்க. பாருங்க, நீங்கள் ராஜாக்காக ஜெபிக்கிறீங்க. அல்லேலூயா. சாதாரணமான ஆள் இல்லைங்க. பவுல் சொல்றாரு, சர்ச் ப்ரே ஃபார் த கிங், ப்ரே ஃபார் த ரூலர். அல்லேலூயா. ஏன் அப்படி ஜெபிக்க சொல்றார் என்றால், நான் சொல்கிறேன், இந்த உலகம், நம்ம நாடு, பொலிட்டிக், அதிகாரி, தலைவர்கள் இவர்களை சார்ந்தில்லை, ஜெபிக்கிறவர்களை சார்ந்திருக்கு. சர்ச் ப்ரே பண்ணும்போது ஜெபிக்கிறவர்களை சார்ந்து தான் அரசியலை ஓட போகுது.
அதிகாரிகள், தலைவர்கள், ராஜாக்கள் யாவும் இந்த உலகத்தில், இந்த நம்ம நாட்டில் நான் அமைதி உள்ள வாழ்க்கை செய்ய, பக்தி உள்ள வாழ்க்கை செய்ய, இவர்களுக்காக நாம் ஜெபித்தாதான் அவர்கள் பொலிட்டிக் அரசியல் சரியாக ஓடும். அப்போ பாருங்க, யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் இருக்கு. ஆனால் தான் சொன்னேன், யூ ஆர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஜெபம் பண்ணுறது முக்கியம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ராஜாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றா, அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றா, ஒரு காரியம் சொல்கிறேன், நீங்கள் உலகத்தில் இருந்தால் நடக்காது. எஃபெசி 6:12 சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. There's some spirit, சில விதமான ஆவிகள் தேசத்து மேலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆவிக்குரிய உலகத்தில் இருந்தால் தான் அந்த ஸ்பிரிட் அட்டாக் பண்ண முடியும். ஆவிக்குரிய உலகம், அதான் நான் சொல்கிறேன், நம்ம கீழே இருந்தோமா மேலே போக முடியாது. நீங்கள் மேலே மேலே மேலே, ஹல்லேலூயா. வேற பாட்டு மட்டும் பாடுறதில்ல, மேலே மேலே மேலேன்ட்டு. என்ன மேலே? மாமிசத்தோட ரத்தத்தோட அல்லங்க, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. You are praying against the kingdom of the darkness. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் நானும் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் யாரை எதிர்த்து ஜெபம் பண்ணுறீங்க சொல்லுங்க? பிசாசுடைய வல்லமை அதிகாரத்துக்கு எதிராக உங்கள் ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. அதுதான் சில்லறை ஜெபத்தெல்லாம் விட்டுருவோம். என்ன ஜெபம்? ஆசீர்வதிங்க, கொடுங்க, ஆண்டவரே என் கண்ணீரை பாருங்க. 20 வருஷமா அதே தான். நல்ல நொந்து போய் கிடக்கிறேன். ஐயோ ஆண்டவரே என்னை பேச மாட்டியா? நீ அங்கே போகலையா? அங்கே போனால் எல்லாத்தையும் உன் கையில் கொடுத்துருவார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன விரும்புகிறாருண்டா, ஆதியில் தேவன் ஃபேமிலி கவுன்சிலிங் இது கொடுக்கும்போது சொல்லுவேன், தேவன் எப்படி மனுஷனை படைத்தாருண்டா, எல்லாத்தையும் ஆண்டுகோள் அதிகாரத்தை குறித்து நீ கொங்க பண்ணுப்பா அப்படி. நம்ம அங்கே அதுக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். உங்களுக்கு தெரியுமா, நம்மளை எல்லாரும் அங்கே கொண்டு போவேன். பூமியில் தான் இருக்கிறோம், ஆனால் உன்னதமான இடத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீங்கள் உங்களுக்கு போராட்டம் வந்து யாரோட? பேய் பிசாசோட. அல்லேலூயா, ஆமென். ஆனால் நமக்கு யாரோட போராட்டம் இப்போ நிறையா இருக்குது பாருங்க. யாரோட? மாமிசத்தோட ரத்தத்தோட. ஐயோ பாஸ்டர் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஐ எம் ஹர்ட். ஐயோ கடவுளை, ஐயோ அவங்க எனக்கு கையை கொடுக்கல, அதனால தான் மேலே போக முடியல. ஐயோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க. என்ன மாமிசம் தான், மாமிசம் 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 மாமிசம். அந்த மாமிசத்தில் இருக்கிற மேலே டேக் ஆஃப் பண்ண முடியாது. நான் அப்பயோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், டு எல்லாவற்றையும். அதாவது ஒரு பாஸ்டர் சொன்னார், உங்களுக்கு எருமாடு தோல் வேணுமா? அவர் சொன்னார். என்ன தோல்? எருமாடு தோல். அடித்தா வலிக்காது, நவரே நவராது. என்ன தான் சொன்னாலும், யார் தான் கிண்டல் பண்ணாலும், யார் தான் கேலி பண்ணாலும், யார் உங்களை குறை சொன்னாலும், நத்திங் இஸ் நாட் குட். என்ன சொன்ன? என்ன சொன்னீங்க? என்னது? மழை பெஞ்ச மாரி, எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாரி. அந்த மலை பாஸ்டர் நம்ம எங்களை எருமாடுன்றீங்க, அது பழமொழி சொல்கிறாங்க. கிறிஸ்டியன் லைஃப்பை நான் நினைக்கும் போது சும்மா சின்ன சின்ன கால போராடி கொண்டிருக்க தான் ஆண்டவர் மேலே நம்மளை கூட்டி போக முடியல. ஏன்னா நம்ம இன்னும் இந்த கொட்டாஞ்சூரில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க. ஐயோ கடவுளை, மக்கள் என்னை வாழ்த்தலை, மக்கள் எனக்கு நன்றி சொல்ல, மக்கள் என்னை இப்படி. ஓ மை காட். இது நம்ம ஃப்ளாஷில் இருக்கிற வரைக்கும் மேலான உலகத்துக்கு போக முடியாது. நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், வி ஆர் ஸ்டில் இன் த ஃப்ளஷ். அதனால தான் சொல்ற மாமிசோட ரத்தத்தோடு அல்ல என்று சொல்கிறார். அல்லேலூயா. நம்முடைய செல்ஃபிஷ் மறிக்கணும். என்னது? செல்ஃபிஷ் மறிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம்,
ஒருத்தருக்கு ஒருத்தர் காயங்கள், ஒருத்தர் நம்ம லைஃப் சென்டராக இருக்கக்கூடாது, கிரைஸ்ட் சென்டராக இருக்கணும். லைஃப் சென்டராக இருந்தால் வி ஆர் மோர் கன்சர்ன் அபவுட் அவர் செல்ஃப். நம்மளை பற்றி ஐயோ டூ மச் திங்கிங் அபவுட் அஸ். ஐயோ ஏன் நான் இதை திங்க் பண்ணுற வரைக்கும் நம்ம வெளியே வரவே முடியாது. இதை பிடிச்சிக்கொள்ளுங்க. கம் அவுட் த ஃப்ளாஷ்லேருந்து நீங்கள் வெளியே வந்தாகணும். மாமசத்தோட ரத்தத்தோடு நமக்கு என்ன இல்லை. டோன்ட் வேஸ்ட் யோர் டைம். இப்படிப்பட்ட காரியத்துக்கள் திமத்தி போய் உன் நேரத்தை சின் பின்னாத அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உனக்கு பெரிய அழைப்பு இருக்குது, உனக்கு பெரிய திட்டம் இருக்குது. நேமையாக கூட அப்படிதான். ஐயோ ஐ டோன்ட் நான் பெரிய வேலையில் கை வச்சுட்டேன். எனக்கு பெரிய வேலை இருக்குது, தேவன் பெரிய காரியம் செய்ய போகிறார், தேவன் பெரிய காரியம் செய்ய போகிறார், நான் அதில் சீரியஸாக இருக்கிறேன், அதில் நோக்கமாக இருக்கேன், அதில் ஈடுபட்டு இருக்கிறேன். சில குடும்பத்தில் கல்யாணம் நினச்சா எல்லாம் அங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணிடுவீங்க. அந்த கல்யாணம் முடிஞ்சோடனே எல்லாம் ஃபோக்கஸும் காண போயிடும். ஃபோக்கஸ். அப்போ நம்ம எதை நாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? எல்லாரும் என்னை அறியணும், எல்லாரும் என்னை பார்க்கணும், எல்லாரும் என்னை கண்டுக்கணும், எல்லாரும் என்னை ஐயோ தயவு செய்து இதிலேருந்து யார் கண்டுக்கிட்டா நான் இயேசு உங்களை காண்கிறேன். யார் பேசுகிறோம் பேச புட்டு தடங்க. We are serious in the spiritual matter. I'm not no more serious in the flesh, in the blood. இந்த காலம் எனக்கு தேவையில்லை, என்னமே தேவையில்லை. தேவன் என்னை நம்மளை அடுத்த படி கொண்டு போகிற நேரத்தில் யாராச்சும் பின்னால் எடுத்தா நான் ஒரு தேவனுடைய காரியத்தை போயிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இந்த மாதிரி காரியத்துக்காக நேரத்தை செலவு பண்ணாதீங்க. ப்ரே பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே அழகாக இந்த எழுத்தாளர் அழகாக தெரிவிச்சிருக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு என்னது மூல வசனங்களை நாம் விட்டு மனம் திரும்பு. எத்தனை வருஷம் நான் மனம் திரும்புறது? மூல உபதேசம். ஐயா இது விட்டுருப்பா அதிலே வாழ்க்கையை சேர்ச்சி வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. ஐயோ இதை செய்யாதப்பா, இது பாவம்ப்பா, இதை செய்யாதப்பா, இது பண்ணாதப்பா, இதிலே நேரத்தை செலவு பண்ண வேண்டாம். மூல உபதேசத்தை விட்டு அது என்ன சொல்கிறேன்னா அதை வேண்டாம் என்று சொல்லலை. ஞானஸ்தானம், கைகள் வைக்குதல், அப்புறம் மனம் திரும்புதல், அப்புறம் உயிர்த்தெழுதல், இது எல்லாமே அங்கே முக்கியமான சப்ஜெக்ட் தான். அதிலே வண்டி ஓட்ட வேணான்ட்டாரு. நம்ம மேலே 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 போகணும். தொடர்ந்து வசிங்க பாருங்க. யோகா இருக்கும். அது செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல். செத்த கிரியைகளுக்கு நீங்கள் ஐயா மனம் திரும்புங்கப்பா. செத்த கிரியைகள் ஏன் வாழ்க்கையில் இருக்குது, அதில் எல்லாம் அழிவுக்கு நேராக போகிற அந்த கிரியைகள் மனம் திரும்புதல். அதை பற்றி தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். தேவன் நம்புங்க, இயேசு நம்புங்கப்பா, கடவுள் நம்புங்க, விசுவாசமாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. என்கிட்ட வந்து நீங்கள் யாரும் சொல்ல தேவையில்லை. பச விசுவாசமாக இருங்க, நம்பிக்கையாக இருக்கு பச. நானும் உங்களை பார்த்து சொல்ல சிஸ்டர் விசுவாசமாக இருக்கு சிஸ்டர், 20 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுதான் மூல உபதேசங்க. நம்பிக்கையாக இருங்க. உங்களுக்கு தெரியாது, 25 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் விசுவாசம் பண்ணுங்க பிரதர், நம்பிக்கையாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. மூல உபதேசத்திலே நம்ம அப்படியே தடவி ஒருத்தருக்கு கொடுத்து தடவி போக வேண்டிய இடத்துக்கு போகல. அல்லேலூயா. சில நேரத்தில் வாட்ஸ்அப் அனுப்புவாங்க, சில பேர் வசனம் அனுப்புவாங்க. ஆனால் வசனத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. அந்த மூளை இதிலேயே அதில் ஓடும். தொடர்ந்து வாசிக்கம்பா பிரதர். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணமாகும்படி கடந்து போவோம். எல்லாம் சொல்லுங்க, கடந்து போவோம். எதற்கு? பூரணம் அடையும்படி.
இயேசு போல பூரணமடையும்படி, நீதியிலே பூர்ணமடையும்படி, சர்ச் பூர்ணமடையும்படி, விசுவாசத்தில் எல்லாவற்றையும் பூர்ணமடை முன்னேறுங்கள் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. பூர்ணமாகும்படி கடந்து போவோமாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சொல்லவே மாட்டேங்க. பூர்ணமாகும்படி கடந்து போவோமாக. நாம் பூர்ணம் வளர்ச்சியை நோக்கி செல்வோம். அதான் அர்த்தம். பூர்ண வளர்ச்சியை நோக்கி செல்வோம். பூரணமாகும்படி கடந்து போவோம். நாம் பூரணமடையும்படி வளர்ச்சி அடைந்து அதை நோக்கி நாம் போவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. உங்க ஜெபம் ஒன்றும் கீழே இருக்கக்கூடாது. ஆண்டவரே ஆண்டவரேன்னு இருக்கக்கூடாது. அதிகார ஜெபத்துக்குள்ளே ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆமென். உங்கள் ப்ரேயர் ஒரு அதிகாரமாக இருக்கணும், கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அந்த லெவல்லேருந்து வேறு லெவலுக்கு போயிருக்கணும். அதான் சொல்கிறாரு, நீங்கள் வளர வேண்டும். உங்களுக்கு தெரியுமா ஏன் ஆண்டவர் உங்களெல்லாம் வீட்டில் சர்ச்சில் ஒன்று ரசிக்கப்பட்டு ஏன் இந்த பூமியில் வச்சுருக்கிறாரு? நான் சொல்கிறேன், நீங்கள் பரலோகம் போகிறது தேவ சித்தம் இல்லை. நான் போய் சொல்கிறேன், நீங்கள் நானும் ரசிக்கப்பட்டோன்னா உடனே பரலோகத்துக்கு போகிறது தேவ சித்தம் இல்லை. ஏன் உயிராக இருக்குது தெரியுமா? காட் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய வேலை இருக்குதான தான் உயிராக வச்சிருக்கிறார். உங்களை கொண்டு நம்மை கொண்டு அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அதனால தான் நம்மளும் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் ஏதோ சாதிக்கிறதுக்கு. நம்ம சாதிக்கலை, அவருக்காக. அல்லேலூயா. இல்லை விட்டு அன்றைக்கி ரட்சிக்கப்பட்டோன்னு ஞானஸ்நானம் எடுக்கும்போது தண்ணியில் அப்படியே அமுக்கியிருக்கணும். வெளியே கொண்டே வரக்கூடாது. செத்து போ, நேராக பரலோகம் போ. ஏன் வெளியே வந்தோம்? ஏன் வெளியே வந்தோம்? கொலோசியர் 3 ஏன் வெளியே வந்தோம்? தெரில பாச, ஏதோ தண்ணியில் விட்டாங்க வெளியே வந்தேன். ஆனால் பைபிள் சொல்லுது, கொலோசியர் 3 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்துண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்துண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். எங்க தேடணும்? எங்க தேடணும்? எங்க தேடணும்? நம்ம எதை தேடுறோம்? நம்ம பிரச்சனை எல்லாம் பூமி தான். நம்மளுடைய தேவையெல்லாம் பூமி தான். நம்ம சண்டைலாம் பூமி தான். ஏன் சொல்லுங்க? இந்த வசனம் புரியல. இந்த வசனம் நம்ம ஒன்றும் புரியாமல் இருக்கின்றோம். அதனால தான் நம்ம அடுத்த படி போயிட்டோம். இன்னும் போய் அந்த குழிக்குள்ளே நோண்டிக்கிட்டு அந்த பழைய கதை, பழைய மனுஷன், மேலானவைகளை தேடி பூமியில் ஏன் ஆண்டவர் வச்சிருக்காரு அதையும் சொல்கிறேன். நீங்கள் குமாரனுக்கு போல மாறுவதற்காக வச்சிருக்காரு. தெரியுமா? நம்ம எல்லாம் இயேசு போல மாறதான் இங்கே பூமியில் இருக்கிறோம். சிவாஜி போல, ரஜினி போல, அவங்கள போல, இவங்கள போல இல்லைங்க. யாரை போல? மூத்த சகோதரனாக இயேசுவை போல மாறுவதற்கு இந்த உலகத்தில் நம்மளை எல்லாத்தையும் விட்டு வச்சிருக்கிறார். அவருடைய கேரக்டர் போல, அவரை போல ஹோலினஸ், அவரை போல பிதாவுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது போல அவரை போல மாறுவதுக்கு தான் கொஞ்சம் நேரம் உயிர் கொடுத்துருக்கிறாரு. அதை இல்லைவென்றால் நம்ம ரட்சிக்கப்பட்ட நோக்கத்தை விட்டு ஓடிட்டோம். அல்லேலூயா. இயேசுவை போல மாற வேண்டும். அதை நம்ம சொன்னல, இயேசுவை உண்மை போல இன்னும் உங்களை அறிய விரும்புகிறேன், இன்னும் உங்களை அறிய விரும்புகிறேன், இன்னும் உங்களை போல மாற விரும்புகிறேன். அதிக அன்பு, அதிக வல்லமை, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகம், இன்னும் ஐ வாண்ட் மோ அபவுட் ஜீசஸ். மற்ற காரியம் எனக்கு வேண்டாம், நான் இயேசுவை அறிய விரும்புகிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை அறிய தேவனை தேட உங்கள் தேவையெல்லாம் வந்து சேரும். இந்த ரகசியமே இதுதான். நீங்கள் கடவுளை தேட தேவ ராஜ்யம் உங்களுக்கு வேலை செய்யும். இதான் மிராக்கிள். நீங்கள் உலகத்தை தேடுற வரைக்கும் கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டே தான் இருப்போம், அது முடிவே வராது. ஆனால் தேவ ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிக்கலாம், கடவுள் ஏதாவது செய்வார். ஆமென். ஏன்னா ராஜா அவங்களுக்காக வேலை செய்வார். புட் காட் ஃபர்ஸ்ட். மேலானவைகளை தேடுங்கள், பரலோகத்துக்குரிய தேடுங்கள், நீதியை தேடுங்கள், நியாயத்தை தேடுங்கள், அன்பை தேடுங்கள், சமாதானத்தை தேடுங்கள், ஒழுக்கத்தை தேடுங்கள், நேர்மையை தேடுங்கள். எல்லா பரலோக ராஜ்யம் இந்த பூமிக்கு வருவதாக. அவை அப்படிப்பட்ட காரியத்தை தேட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அதனால் மூல ஃபவுண்டேஷன்லேருந்து நம் வெளியே வந்து இன்னும் மேலானக்குள்ளாக செல்வோம்.
ஹல்லேலூயா. நமது உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் தேவன் ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். எல்லாருக்காக ஜெபிப்பது நீங்கள் நானும் செய்ய வேண்டிய பிளட்ஜ். ஹல்லேலூயா. அது செய்ய முடியுமா இன்று முதல்? இப்போ ரெண்டாவது இதுக்காக வாட் கைண்ட் ஆஃப் ப்ரேயர்னா குடும்பம் ரட்சிக்கப்பட ஜெபம். குடும்பம் ரட்சிக்கப்பட ஜெபம். ரோமர் 10:1 குடும்பம் ரட்சிக்கப்பட ஜெபம். இது உடன்படிக்கையாக இன்றைக்கி நாம் செய்ய போகிறோம். எத்தனை பேர் கடைசி அவங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணீங்க? என் குடும்பத்தில் ஒரு ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, சொந்தக்காரர் இருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறது ஒருவேளை மறந்துருக்கலாம், விட்டுருக்கலாம். அது பரவாயில்ல, அது தானாக நடக்கட்டும். என்னது இல்லை தான் அவங்க வசனம் சொல்லுது பாருங்க. சகோதரரே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமா இருக்கிறது. அல்லேலூயா. பவுலுடைய ஆசை உள்ளத்தின் ஜெபம் என்ன தெரியுமா? என் ஜனங்கள், என் இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம குடும்பத்துக்காக நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் சில பேர் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. நம்ம ஒரு வேளை நம்ம மறந்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஐ எம் கோயிங் டு ப்ரே ஃபார் மை ஃபேமிலி. எங்கள் அம்மா ஒன்றும் ரசிக்கப்படலை, எங்கள் அப்பா ரசிக்கப்படலை, என் சகோதரன் ஒன்றும் ரசிக்கப்படலை. நான் அப்படியே விட்டுட்டு தெரியாத மாதிரி இருந்துட்டேன். ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு உடன்படிக்கை செய்வோம். நாம் குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். கஷ்டமாங்க. இயேசு இல்லைன்னா அவங்க என்ன நிலைமை தெரியுமா? இயேசு இல்லாமல் மறித்தாங்கன்னா என்ன நிலைமைன்னு தெரியுமா? நமக்கு தெரியும் தானே? எங்கே போவாங்க? வர்றவங்க போவாங்க. உங்களுக்கு தெரியுமா? பிசாசு பயங்கரமான வஞ்சகத்தை இந்த உலகத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறானே. மோசம் போவாதீர்கள். ஒரு பிசாசு தந்திரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உலகத்தை பிசாசு ஏமாற்றிக்கிட்டான், வஞ்சகம் செய்து கொண்டு இருக்கலாம், ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் எல்லாரும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் வருது, இறந்து போனவெல்லாம் பரலோகத்தை என்டர் பண்ணுறான். ஏஐ செய்து இறந்து போனவங்களை யாராக இருந்தாலும் ரக்கை போல வச்சுக்கிட்டு they are entering the heaven, man. எல்லாரும் பரலோகம் போகிறதுக்கு ஏஐ காட்டுது. நீ எப்படியும் வாழு, எப்படியும் ஜீவி, என்னவும் செய்ய. நீ அரசியலாக இருக்கலாம், சினிமாக்காரனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆனால் இறந்தோடனே நீ பரலோகம் தான். ஏஐயோட வஞ்சகம் உலகம் முழுதும் பரவிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் அதை நோட் பண்ணீங்களா? அங்கே இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் இவனை வர வைக்கிறான். அவர் ஏற்கனவே போயிருப்பார், அவர் இவரை வர வைக்கிறாரு. வெல்கம். இன்னும் இவரு தான் வாசல் மாதிரி. உங்களுக்கு தெரியுமா ஏகத்தோட வஞ்சகம் தெரியுமா? உலகம் முழுவதும் பரவிக்கிட்டு இருக்கிறது. பரலோகத்துக்கு எல்லாரும் போகலாம் என்று ஒரு தகவலை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதுதான் வஞ்சகம். ஸ்பிரிட் எப்படி அந்தி கிறிஸ்து ஸ்பிரிட் வேலை செய்து பாருங்க. இதெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் கண்ணை திறந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். பார்த்துருக்கீங்களா? இல்லையா? நான் நீங்களாம் பார்க்குறது பார்த்தா என்னமோ புதுசாக என்னமோ விடுறாரு. எல்லாரும் பரலோகம் போகலாமா? போக முடியுமா? ஏஐ காட்டுது. நீ எப்படி வேணா வாழு. பரலோகத்திலிருந்து ஒன்றும் கூட்டாளி ஒன்று வர வைப்பான். வஞ்சகத்தின் ஆவிகளை பகுத்தறியுங்கள். ஆவி எங்கே வேலை செய்ய சொல்லுங்க? மீடியா டெக்னாலஜியில் பிசாசு போந்துட்டான். இந்த கடைசி நாட்களில் மனுஷனை கொண்டு நிறைய பிசாசு வேலை செய்ய போகுது. உங்களுக்கு தெரியுமா? ஜாக்கிரதையாக இருங்க. மீடியாவை தொடர்ங்க. பணக்காரத்தை உங்களுக்கு தகவல் வருது, பைபிளோடு ஒத்து வருதான்னு பாருங்கள். நமக்கு பைபிள் தெரிஞ்சாதான் இது தப்பு இல்லையா நம்மளால் நிதானிக்க முடியும். இல்லாவிட்டால் ஏஐ சரி எது என்ன அள்ளி விட்டாலும் நம்ம நம்ப ஆரம்பிக்க போகிறோம். சிலருக்கு பார்த்துருப்பீங்க, வீடியோ வருது, சினிமாக்காரங்க போகிறாங்க, ரசலர்ஸ் அவங்க போகிறாங்க, யாரோ போகிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஜோயாக காட்டுதுங்க. ஆனால் இட்ஸ் எ லயர். இது பொய். உங்களுக்கு தெரியுமா?
சில அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு, யாராச்சும் மறித்து போனாங்க கடவுளாக மாறிடுவாங்க, சாமியாக மாறிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி அதையே தாண்டி ஏஐ பயங்கரமாக வேலை செய்யுது. வஞ்சகம். என்னது வஞ்சகம்? அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டிருக்கு. அது அப்போஸ்தலர் 4:12 மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்து கீழே மனுஷனுக்குள்ளாக அவருடைய நாமம் அல்லாமல் வேற நாமம் கட்டளைப்படவில்லை. அப்போ இயேசு இல்லாமல் ஒரு மனிதன் எங்கே போவான்ன்ற கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்முடைய குடும்பத்தாராக இருக்கட்டும், நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், நம்ம இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரேயர் செய்யலாம். ஹல்லேலூயா. என்ன ப்ரேயரு? ஃபேமிலி ப்ரேயர். ஆமென். ஃபேமிலிக்காக நம்ம ஜெபிப்போம். இல்லாவிட்டால் இன்றைக்கி பிசாசு நினைக்கிறேன் எல்லாரும் பரலோகம் போகிறாங்க, அதனால் நம்ம யாருக்கும் ஜெபிக்க வேணாம், யாரை பற்றி நம்மளுக்கு பாரம் இல்லாமல் அப்படியே வஞ்சிக்கிறான். பார்த்தீங்களா? யாருக்காக இன்றைக்கி ஜெபிக்க தேவையில்லை. ஏன்னா எல்லோரும் எங்கே போகிறாங்க? எங்கே போகிறாங்க? 1 யோவான் 4:1 சொல்லப்பட்டிருக்கு. டு நாட் பிலீவ் எவ்ரி ஸ்பிரிட். எவ்ரி ஸ்பிரிட் எப்படி? இந்த விதமான நவீன காரியத்தில் பிசாச செய்கிற செய்தி காரியம் நம்ம ஹேண்ட்ஃபோனுக்குள்ளே இருக்குதுல, அந்த வஞ்சகம் வேலை செய்யுது. அப்போ நமக்கு என்ன வரும்? மற்றவங்களுக்காக ஜெபிக்க பாரம் வர்றது. ஏன்னா எல்லாம் பரலோகம் போகிற மாதிரி காட்சி பிசாசு காட்டிக்கிட்டு இருக்கான். 1 யோவான் 4:1 பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறாங்க. எப்படி நமக்கு தெரியணும்? எப்படி தோன்றி இருக்காங்க? எப்படி விதத்தில் கிரியை செய்யறாங்க? அவன் இப்படிலாம் செயல்படுகிறான். நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். ஹல்லேலூயா. அப்ப எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இது வேதத்தோடு ஒப்பிட்டு சோதிக்க வேண்டும். என்ன பரலோகம் போகிற மாதிரி இருக்குது, சரி நம்ம எப்படியும் வாழ்வோம், அப்படி இல்லைங்க. இன்னைக்கு உலகம் பிசாசு பல விதத்தில் பல விதமான வஞ்சகம் செய்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுங்க, யாரும் தூங்கலைன்னா நான் பேசுகிறேன். 3வது காரியம் எதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்? ப்ரே ஃபார் ஓப்பன் டோர்ஸ். என்னது? ப்ரே ஃபார் ஓப்பன் டோர்ஸ். வாசல்கள் திறக்கப்பட ஜெபம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் கொஞ்சம் நேரம் கொடுங்க, நான் முடிச்சிடறேன் என்னோடய பாயிண்ட்டு. ப்ரே ஃபார் ஓப்பன் டோர்ஸ். எப்படிப்பட்ட நம்ம ஜெபிக்க வேண்டும், ஜெபம் எவ்வளோ முக்கியம் என்று இங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். சுவிசேஷம் போகிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ணாவிட்டால் முடிஞ்சு கதை. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2-4 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி, அந்த ரகசியத்துக்கு சுவிசேஷத்தை முறையாக ஒழுங்காக சொல்ல, கண்ட மாதிரி போய் சொல்லி அவன் சப்பாத்து விட்டு அடிக்கிறான். நம்மளை கண்ட மாதிரி சுவிசேஷத்தை நம்மளை துரத்து அடிக்கிறாங்க. ஏன்னா நம்ம சுவிசேஷம் போய் வேற மாதிரி. இங்கே சொல்கிறாரு பாருங்க, நான் சுவிசேஷத்தை சத்தியத்தை தெளிவாக ஒழுங்காக சொல்வதற்கு ஜெபம் பண்ணுங்க. அட்ரேன் வேணும், அதுக்கு முக்கியம் ஜெபம் வேணும். தொடர்ந்து அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். பிரேயர் பண்ணாம டோர் ஓபன் பண்ணாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏன் இன்னைக்கு ரட்சிப்பு படலைன்னா நாம ப்ரே பண்ணாதான் கதவு திறக்கும். கதவு திறக்காது ஜெபம் பண்ணாட்டி. பவுல் சொல்றாரு பாருங்க, ரகசியத்தை அறிஞ்சிருக்கிறார், ப்ரே பண்ணுங்க. நான் தெளிவாக சுவிசேஷம் சொல்லணும், ப்ரே பண்ணுங்க. இந்த சுவிசேஷம் போகிறதுக்கு வாசல் திறக்கப்படட்டும். பிரேயர் தான் கதவை திறக்கும். அப்பனா பிரேயர் எவ்வளவு அவசியம் முக்கியம் என்று எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்பா. பவுலுக்கு ஜெபம் தேவைப்படுது. ஓ பாஸ்டர் நீங்கள் தான். நோ, ஜெபம் பேக்கப் பண்ணணும். ஜெபம் அவசியம். ரட்சிப்பு எல்லார் கையிலும் இருக்கிறது. ஆமென். நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணணும். அல்லேலூயா. அப்போ இந்த ஜெபம் வேணும். we need to pray. அப்போ தான் கர்த்தர் வாசலை திறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வாசலை திறப்பார். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, வாசல் சாத்த போடு. வசனத்தை காட்ட போகிறேன்.
வசனம் போகாதபடி ஒரு இருள் வரப்போகிறது. வாசல் என்றால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததற்கு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள் உண்டாகும்படி வாய்ப்பு இருக்குது. இப்போ காலம் இருக்கிறது, இப்போ நேரம் இருக்கிறது. இந்த டைமில் ஜெபம் பண்ணும்போது வாசல் திறக்கப்படும். ஆனால் ஒரு காலம் வரப்போது, கதவெல்லாம் சாத்த போகுது. நீங்கள் என்ன செஞ்சாலும் சுவிசேஷம் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலம் வரும், ரட்சிப்பு காரியங்கள் நிறுத்தப்பட போகிறது. சில இடத்துல நடக்குது, சில இடத்துல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ சுதந்திரமாக நம்ம சில இடத்துல போய் செய்ய முடியல. ஏன்னா அப்படி ஏதோ ஒரு டெக்னாலஜி பிரகாரம் எல்லாமே கண்ட்ரோல் சிஸ்டமில் ஓடுது. இப்போ சும்மா நீங்கள் ஒரு தமனுக்குள்ளே போக முடியாது, சும்மா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போக முடியாது. நீங்கள் இதெல்லாம் உணர்றீங்களா என்ன நடக்குதுன்று? சும்மா கைப்படுத்தி கொடுக்க முடியல. இதெல்லாம் நம்ம உணர்றோம் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது. அன்பானவர்களே, யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இயேசு கிறிஸ்து கொடுக்கிற எச்சரிக்கை, சபை அதை கவனிக்க வேண்டும். யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பகல் காலம் இருக்கும் மட்டும், பகல் காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்ய ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத காலம் வருகிறது. ஒன்றும் நேரம் வரலப்பா சார், எனக்கு ஒன்றும் டைம் வரலப்பா சார், இப்போ இல்லைப்பா சார், நாளைக்கு பா சார், நாளைக்கு செஞ்சுக்கிறேன்ப்பா சார், எல்லாம் செட்டில் ஆகணும்னு செய்கிறேன்ப்பா சார். ஒரு காலம் வரப்போகுது, சுவிசேஷமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு காலம் வரும். Door will be closed. ஒருவேளை இயேசு எடுக்கிற ஒரு சம்பவமாக இருக்கலாம், இல்லை பரிசுத்த ஆவியை எடுத்த பின்பு நடக்கிற சம்பவமாக இருக்கலாம். இன்றைக்கி ஒன்று ஒன்றா அப்படியே அட்டாக்கில் போயிட்டு இருக்குது. கிறிஸ்தவங்க நம்ம வி ஆர் ஸ்டில் ஜாலி, வி ஸ்டில் ஹாப்பி, என்னென்னமோ நம்ம பார்த்துக்கிட்டோன்னா வானமண்டல உலகத்தில் போய் என்ன நடக்குது என்று கீழே கொஞ்சம் கண்ணோக்கி பார்த்தா தான் உங்கள் ப்ரேயர் லைஃப் லைட் ஆகிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலம் ஒரு நாள் வரப்போகுது. டோன்ட் சே டுமாரோ, டோன்ட் டிலே. நாளைக்கு, அடுத்த நாள் பார்த்துக்குவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிதா அனுப்பின இந்த நேரத்தில் நான் வேலையை செய்ய வேண்டும். ஒரு நாள் வரும், இருள் வரும், அப்பொழுது வேலை யாருமே செய்ய முடியாது. யாரும் கிரியை செய்யாதபடிக்கு ஒரு நாள் வரப்போகிறது. இங்கே பவுல் சொல்கிறா, ப்ரே பண்ணுங்க, ஓப்பன் டோர் நடக்கட்டும், ஓப்பன் டோர். நாங்கள் போகிற இடத்துல காயை வாக்கிட்டும். இன்றைக்கி ஜெபத்துக்கு போகிறவர்கள், சுவிசேஷத்துக்கு போகிறவர்கள், அவர்களுக்காக ஆண்டவரே, சபையில் ஏதோ ஒரு கூட்டம் போகிறாங்க, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, அவங்களுக்கு கொண்டு பயன்படுத்துங்க. அவங்க போகிற இடத்துல வாசல் திறக்கட்டும், அவங்க இதயம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏன்னா ஜனங்கள் இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி அவருடைய கண்களை சத்தியத்தை அறியாதபடி, ஒளியின் வெளிச்சத்தை அறியாதபடி குருடராக்கி வச்சிருக்கிறான். சத்தியத்தை அறியாதபடி, இயேசு அறியாதபடி கண்ணு குருடா இருக்கான, கண்ணு தெரியுது, ஆனால் இயேசு பார்க்க முடியல. பவுல் அழகா சொல்றாரு, பிகாஸ் இந்த உலகத்தின் அதிபதி அவங்க கண்ணை இருட்டாக்கி வச்சுக்கலாம். அப்போ நம்ம இந்த ஸ்பிரிட்டோட ஹேண்டில் பண்ணனா உங்கள் ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யூ ஹேண்டிலிங் வித் டெவல். ஏன் தெரியுமா சில கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு போராட்டம், உங்களுக்கு நிறைய தாக்குதல் வருது, பிகாஸ் நீங்கள் அவனை குலைவு கொண்டு தொட்டுட்டீங்க. ஆனால் தான் பிரியமானவர்களே, தேவராஜ்யத்துக்குள்ளே வாழ்கிறவர்கள் யூ வாஸ் இந்த பிசாசோடு, இந்த வானமண்டலத்தில் பொல்லாதோடு உங்களுக்கு எதிர்ப்புக்குனால தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான் பிசாசு. நீங்கள் முன்னுக்கு போகாமல் சோர்ந்து போக பல காரியத்தை கொண்டு ஜெபம் வேணாம், ஊழியம் வேணாம், எல்லாம் வேணாம், அப்படியே முன்னேறாதபடி பல தடைகள் நம்மளை நெருக்கிவிடும். சோர்வுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசு பல காரணம் செய்யும். ஏன்னா அவனுக்கு தெரியும் நீங்கள் அவனோட மோதிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஜெபம் அவனுக்கு இடியாக இருக்குது. இங்கே ஆராதனை செய்கிறாங்களே, இது முக்கியமான இடம். இவங்க ஆராதனை செய்யும்போது என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா? வானமண்டலத்தில் இருக்கிற தட்டைகள் உடைந்து கொண்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். அதை இந்த ப்ரேயர், இந்த மியூசிக்ஷன் எல்லாம் சாதாரணமான நாள் இல்லை. ஆனால் தான் இவங்களுக்காக ஜெபிக்கணும். இவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள், வித்தியாசங்கள் வந்தால் பிசாசு கை தட்டி சிரிப்பான்.
ஏன்னா இவங்க பெரிய காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நான் அப்படி தான் அவங்கள பார்க்குறேன். ஐ நீட் டு ப்ரொடெக்ட் தேம், ஐ நீட் டு ப்ரே ஃபார் தேம். இவங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியால் அவங்க நிரப்பப்படட்டும். அவங்களுக்குள்ள கேரக்டர் ஒரு வேளை மோதலாம், அட்டிட்யூட் ஒரு வேளை மேறலாம், சுபாவம் ஒரு வேளை மோதலாம். இட்ஸ் ஓகே. பரிசுத்த ஆவி வழிநடத்தல் மூலமாக என்ன செய்ய போகிறோம்? யூ நீட் டு ப்ரே. ஹல்லேலூயா. ஏன்னா நான் வர்றதுக்கு முன்னாடி இவங்க தான் அங்கே முன்னுக்கு நிற்கிறாங்க. நான் இங்கே பிரசங்கம் பண்ணுறதுக்கு இவங்களோட இதுதான் முக்கியம். சபையை ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறது, சபை ஆராதனைக்குள்ளே கொண்டு போகிறது, ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷனுக்குள்ளே போகிறது, ஆவிக்குரிய மண்டலத்தில் கொண்டு போகிறது இவங்க தான். ஆனால் டோன்ட் ப்ளே. இங்கே சும்மா விளையாண்டுக்கிட்டு ஜபம் இல்லாமல் வந்தாங்களா, யூ பெட்டர் ரிசைன். ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஒரு கீத்தாரை வச்சு அபிஷேகத்தை கொண்டு வரலாம். உங்களுக்கு தெரியுமா, பெரிய பாஸ்டர் சொன்னார், ஒரு காரியம் சொல்லும் போது சொன்னார், ஐய் ஜஸ்ட் கீதா இனஃப் ஃபார். அந்த காலத்தில் பொங்கோ வச்சு டொக்கு 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 டொக்குன்னு பொம்பை வச்சு 80s 70s பிரச்சனை பரிசுத்த ஆவியிலெல்லாம் நிரம்பினாங்க. அப்போ ஓகனில் கித்தாரில் அது கூட இல்லை, டொக்கு டொக்கு டொக்குன்னு பொங்கோ அடித்தா பரிசுத்த ஆவியில் பழைய ஆளெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறது உண்மை தானே? 80s 70s ஆவியானவர் அப்படியே இறங்குவாங்க. பொங்கோ அடிச்சேன்னு சொல்லுங்கள், அது வாசிக்கிறவங்க தேவ பிரசனத்தில் வாசிக்கிறாங்க. ஆனால் அந்த மியூசிக் your priority must be prayer. Your priority must be prayer. If no prayer, பிசாசு உங்கள் மேலே தாக்கிட்டு வச்சுருவான். நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மியூசிக்கில் இருக்கிறவங்க பிசாசு உங்கள் மேலே கண்ணா இருக்கிறான். ஐயோ, ஏன் பயப்படுறாங்க? வேற ஒன்றும் இல்லை, உங்கள் மேலே ஒரு பயம் இருக்குது அவனுக்கு. ஏன்னா நீங்கள் வாசிக்கும் போது அவன் ராஜ்யம் அசையுது, விடுதலை உண்டாகுது, சுகம் உண்டாகுது. பவுலும் சீலாவும் பாடினார்கள், பவுலும் சீலாவும் பாடினார்கள். சங்கிலி கதவெல்லாம் ஒட்டஞ்சு தெரிஞ்சு போச்சு. ஒருத்தர் ரட்சிக்கப்படுறான். ஹல்லேலூயா. ஆராதனை செய்யும் போது தேவ பிரசன்னம் இறங்கும். அப்படி வாசிங்க, கான்ஃபிடென்ட் ஆவாங்க, வெறியோடு வாங்க. என்ன மாதிரி சும்மா வராதிங்க, வெறி பிடிச்சிட்டு வாங்க. என்ன வெறி? பக்தியாக. God, you must do something. நீங்க ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, நான் விட மாட்டேன் ஆண்டவரே. யாக்கோப்பு போல நீர் ஆசீர்வதிக்காவிட்டா உங்களை நான் விட மாட்டேன். God, ஹல்லேலூயா. இந்த விசுவாசிகளை கைகளை தட்டி தேவனை மையப்படுத்துவோம். தேவன் ஒரு நபரை சார்ந்து வேலை செய்ய மாட்டார். நான் இல்லாட்டி ஆண்டவர் இந்த சபையை நடத்துவார். அங்கே யாரும் இல்லாட்டி ஆண்டவர் இன்னொருத்தரை கொண்டு வருவார். நான் யார் மேலேயும் என் அஸ்திவாரத்தை போட மாட்டேன். நான் கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவனாக இருக்கின்றேன். ஊழிய பிரயாணத்தில் பார்த்து விட்டேன். தேவன் மோசையை பார்த்து சொன்னால், உன்னை இல்லாட்டி நான் வேறு யாரை யூஸ் பண்ணுவேன்ட்டார். அப்போ தேவனுடைய பிராமணம் எப்படி வேலை செய்யும்? ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தோடு, தேவனுடைய சித்தத்தோடு, தேவனுடைய அசைவோடு இணைந்து போங்க. ஸ்பிரிட்டில் அப்படியே கைட் பண்ணுங்கள். ஸ்பிரிட் உங்களை நடத்தணும். இமோஷனலி, உணர்ச்சியில் செயல்படாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்ப்புகள் குறைந்து கொண்டு இருக்கிற காலம், வாய்ப்புகள் குறைந்து கொண்டு இருக்கிற காலம். வாசல் மூட போகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதை மூடுவது காட்டி எங்கள் அப்பா என்னை அழைத்த வேலையை நான் செய்து முடிக்கணும். ஸோ அதனால் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். காலத்தை புரிஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் செய்ய போகிற பிளாச்சனா, I am going to pray for everybody. நான் எல்லாருக்காக ஜெபிக்க போகிறேன். அடுத்தது நான் கடைசி ஒரு பாயிண்ட் இருக்குது, அது முடிக்க மாட்டேன். வேணாம் சொல்லிட்டா வேணுமா? கடைசி என்ன தெரியுமா? கடைசி எதுக்காக இது முக்கியம்? இது இயேசுநாதர் சொன்னார், தேவனுடைய வேலைக்காருக்காக ஜெபம் செய்யுங்கள். அடுத்த பிரேயர் என்ன? மத்தேயு 9:37-38 வரைக்கும் இயேசு சொல்கிறார், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, அறுவடைக்காக பிதாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். இன்னைக்கு நிறைய பேர் வேலை செய்யணும். எல்லாரும் ஊழியத்துக்கு இறங்கணுங்க, எல்லாரும் செயல்படணுங்க. எல்லாருங்க அமேன். எல்லாரும் நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். வசனம் என்ன சொல்லுது? Pray for the Lord of the harvest that he will send. அமேன். வேலையாட்கள் வர வேண்டும் என்றால் ப்ரே பண்ணணும்.
ப்ரே பண்ணணும். எல்லாரையும் கர்த்தர் பாருங்க ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா, கடவுள் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கு. நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டோட இருதயம் சுக்குநூறாக இருக்குது. ஏன் சொல்லுங்கள், அவர் அந்த காலத்துலேருந்து இது வரைக்கும் மனசு உடஞ்சி தான் இருக்கிறாரு. ஏன் சொல்லுங்கள், அவர் தேவையை சந்திக்க ஆள் இல்லை, அவருக்காக வேலை செய்ய ஆள் இல்லை. யாரை நான் அனுப்புவேன், என் காரியமாக யார் போவா? திறப்பின் வாசலில் ஒருவனை தேடினேன், அங்கேயும் இல்லை, மனசு உடஞ்சி போச்சு. யார் என்னை அனுப்புவா, அங்கேயும் அவருக்கு மனசு உடஞ்சி போச்சு. இங்கே மெத்தியூவில் சொல்கிறாரு, அறுவடையோ மிகுதி, வேலை ஆட்கள் இல்லை என்று சொல்லி அவருடைய பரிதளிப்பை சொல்கிறார். எத்தனை பேர் ஆண்டோடைய இருதயத்தை நீங்கள் நிரப்ப போகிறீங்க? Do you know God is very very disappointed? அவர் வேலை நிரப்பாதனாலே அவர் எவ்வளோ வருத்தத்தில் இருக்கார் உங்களுக்கு தெரியுமா? இந்த வசனம் சொல்லுது, வேலை ஆட்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அறுவடையோ மிகுதி, வேலையாட்கள் இல்லையே. சபையில் இருக்கிற நாம் யாவரும் தேவனுடைய காரியத்தில் ஜெபத்திலேயோ அல்ல ஊழியம் செய்வதில் ஏதாவது காரியத்தில் நாம் ஈடுபட்டோம் என்றால் தேவராஜ்யத்தை நிரப்ப முடியும். எதற்காக நம்ம ஆண்டவர் நம்மளை விட்டு வச்சிருக்கிறா? பரலோகத்தை நிரப்ப மக்களால். ஹல்லேலூயா. நம்மை நம்பி ஆண்டவர் இருக்கிறா. எத்தனை பேர் இந்த பிளேஸ் பண்ண, ஆண்டவரே நான் இருக்கிறேன், ஆண்டவரே ஏசையா போல, ஆண்டவரே சென்மி, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை வேலை செய்கிறேன் ஆண்டவரே, என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் அந்த காலத்தில் வாலிபனாக இருக்கும்போது என் ஜெபம் என்ன தெரியுமா? காட் யூஸ் மீ. இதுதான் என் ஜெபம். என்னை பயன்படுத்துக்க ஆண்டவரே, இதுதான் என்னுடைய ஜெபம். தென் காட் அவருடைய கண்ணி என் மேலே வந்துச்சு. பரலோகம், அந்த பாட்டு இருக்குல்ல, பரலோகம் கவனம் உங்கள் மேலே வரட்டும். இன்று இரவு நீங்கள் ஜெபித்தா பரலோகம் உங்கள் மேலே கவனம் வைக்கும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? கொஞ்சம் நேரம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டோடைய சித்தத்துக்குள்ளே நம்ம வரட்டும். தேவனுடைய ஆவியானவருக்குள்ளே போவோம். நம் மனிதனுடைய கட்டுப்பாடுக்குள்ளே நம்ம செயல்பட வேண்டாம். மனிதன் இப்படி தான் நடக்கும், அடுத்தது இப்படி தான் நடக்கும்னு நினைக்காதீங்க. எப்படியும் ஆவியானவர் நடத்துவார்னு நினைங்க. ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஒரு உடன்படிக்கை செய்யலாமா? ஆண்டவரே, நான் எல்லாரும் மக்களுக்காக ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்ன தெரியும், சிலர் ஜெபம் பண்ணுறீங்க, நல்லது, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறதுல எத்தனை பேர் விட்டுட்டீங்க? இன்றிலிருந்து என் சகோதரிகளுக்காக, என் குடும்பத்தாருக்கு, இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்க வேண்டும். வாசல்கள் திறக்கப்பட ஜெபிப்போம். ஒரு காலம் வரப்போது, இருண்ட காலம் வரும், எல்லாமே மூட போகுது. ஒரு காலம் வரும், சுவிசேஷம் சொல்லவே முடியாதா? இயேசு தான் சொன்னாரோ, எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். அறுவடைக்காக ஜெபிக்கிறோம், வேலையாட்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறோம். இந்த நாள் ஜூலையிலிருந்து அடுத்த மாதம் ஜூலை வரைக்கும், இயேசு வர வரைக்கும் நாம் ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கினார். எல்லாரும் சொல்லுவோம். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நீங்கள் வீடு திரும்பும் போதும் இந்த வாரம் முழுவதும் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆமேன்.